ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் சிற்சில நாட்களாக பிரச்சனை குறித்து தமிழகம் முழுவதும் கருத்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த சூழ்நிலையில் இதற்குரிய மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அது குறித்து தன்னுடைய விளக்க அறிக்கையில் 5/2/25 இன்றைக்கு அதிலே ஒரு மிகப்பெரிய அறிக்கையினை அரசின் சார்பாக அவரின் சார்பாக கொடுத்துள்ளார்கள். அந்த அறிக்கையில் 30/1/25 நடைபெற்ற அமைதி கூட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பிரதிநிதி கலந்து கொண்டதாகவும், அந்த பிரதிநிதி அங்கே ஏற்பட்ட தீர்மானங்களில் கையெழுத்திட மறுத்துவிட்டு வெளியே சென்று விட்டதாக ஒரு அறிக்கை கொடுத்துள்ளார்கள். அந்த அறிக்கை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறிப்பிட்டு அவர் தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். அனைத்திந்திய அதிமுக ஜாதி சமூகமற்ற வேறுபாடற்ற இயக்கம் என்பதும், இதில் பொது அமைதிக்கு அதிமுக என்றென்றைக்கும் உடனிருக்கிறது என்பதும் நாடறிந்த ஒன்று. எங்கள் கழக பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதுபோன்ற சமயங்களில் சரியான முடிவெடுத்து சரியான நடவடிக்கை எடுக்க எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்திற்கு அமைதி பேச்சுவார்த்தை என்று குறிப்பிட்டுள்ள பேச்சுவார்த்தைக்கு சட்டமன்ற உறுப்பினராக எனக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலராக அமைப்புச் செயலராக பணியாற்றக்கூடிய எனக்கு எந்தவித அழைப்பும் இல்லை. எங்களை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக மேற்கு மாவட்டம் மாநகர் மாவட்ட செயலாளர்கள் போற்றுதலுக்குரிய செல்லூர் ராஜ், மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மாண்புமிகு உதயகுமார் ஆகியோருக்கும் எந்த அழைப்பும் இல்லை. அப்படிப்பட்ட அழைப்பில்லாத கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள வாய்ப்பில்லை. ஆனால் அவர் அழைப்பில்லாவிட்டாலும் கூட நாங்கள் கலந்து கொண்டதாகவும் எங்களுடைய பிரதிநிதி கலந்து கொண்டதாகவும் அதிலே நாங்கள் மறுத்ததாகவும் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார். இது எங்கள் இயக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கிற வகையிலே, எங்களை களங்கப்படுத்துகிற வகையிலே, இந்த அரசாங்கத்தில் ஒரு வகையிலே அங்கமாக இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த தவறை அவர் உணர்ந்து கொண்டு மீண்டும் திரும்ப பெற வேண்டும், அந்த அறிக்கையினை மாற்றிக்கொள்ள வேண்டும். நானும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு செல்லூர் ராஜ் அவர்களும் மதிப்பிற்குரிய உதயகுமார் பெரிய உள்ளான் சார்பாகவும் அன்றைக்கு அவருடைய மனுவினை கொடுத்து திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தோம். முதல் நாளும் அதே போன்று நான் தொலைபேசியிலே சொல்லி தவறான தகவலை அறிவித்திருக்கிறீர்கள், அதை திரும்ப பெறுவிடுங்கள் என்று நேரடியாக தொலைபேசியிலும் சொன்னேன். ஆனால் அந்த இரண்டுக்கும் அவர் செவிசாய்க்கிற மாதிரி தெரியவில்லை. ஆகவே நாங்கள் குறிப்பிட்டதைப் போல இவர் மீது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு அரசியலாக அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை களங்கப்படுத்த நினைத்ததால் அவர் மீது சட்டப்படி வழக்கு தொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு அன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியாரிடம் இந்த தகவலை சொல்லி அவரிடம் அனுமதியை பெற்று இப்போது சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையிலும் மாவட்ட செயலர் அடிப்படையிலும் நான் அதற்கான பணியினை தொடங்கி இருக்கிறேன். அந்த வகையில் எங்களுடைய சட்ட வல்லுநர் குழு, வழக்கறிஞர் குழு அதற்கான பணியினை செய்து தொடங்கி, அது ஏனென்றால் அவர் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுவரை எந்தவித வருத்தமும் தெரிவிக்கவில்லை, அது குறித்து மாற்று செய்தியும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. ஆகவே நேற்று முன்தினம் மாலை வரை பதில் வராத காரணத்தால் எங்கள் வழக்கறிஞர் அவர் மீது வழக்கு தொடுப்பதை முடிவு செய்து எங்கள் பொதுச் செயலாளர் அருமையின் எடப்பாடியின் அனுமதியினை பெற்று இன்றைக்கு அவருக்கு நேற்று முன்தினம் ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் குழுவின் மூலம் அனுப்பப்பட்டிருக்கிறது. சட்டப்படி சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம், உடனடியாக அதற்கான வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு அதிமுகவோடு கேட்க வேண்டும், அறிக்கையை மாற்றும் என்று கேட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் வழக்கறிஞர் குழு நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய சங்கீதா IAS அவர்களுக்கு அந்த எனது சார்பாக அந்த அறிக்கையினை அந்த வைக்கல் நோட்டீஸை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த வைக்கல் நோட்டீஸுடைய நகலை உங்களுக்கெல்லாம் இப்போது கொடுக்குறேன். தொடர்ந்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எங்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளார். அந்த அடிப்படையில் இந்த மனுவின் வைக்கல் நோட்டீஸ் அடிப்படையில் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தன்னுடைய அறிக்கையின் மறுப்பறிக்கையோ அல்லது வருத்தம் தெரிவித்தோ கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் உடனடி சட்ட மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதற்காக உங்களை எல்லாம் சந்தித்து அந்த தகவலை சொல்லியிருக்கேன். இதனுடைய ஆங்கிலத்தில் அவர் ஆங்கில வடிவில் அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனை தமிழ் மொழியாக்கமும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த ரெண்டையும் கொடுத்துட்றேன்.
அதிமுக நிலைப்பாடு என்ன? ஏன்னா ஏற்கனவே கட்சிகள் உள்ள வந்தது, பாஜகவா இருக்கட்டும், இந்து முன்னணியா இருக்கட்டும் உள்ள வந்துட்டாங்க. ஒரு பக்கம் எஸ்டிபி இருக்காங்கன்னு சொல்லி பல பிரச்சனைகள் கிளம்பியிருக்கு. ஒரு திருப்பரங்குன்ற சட்டமன்ற உறுப்பினரா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க அரசிடம் எது கோரிக்கை வைக்கிறீங்களா மாவட்ட நிர்வாகம்? என்னுடைய சட்டமன்ற அடிப்படையில் ஒரு பொது அமைதியும் எந்த மதத்தையும் குற்றம் சாட்டுகிற களங்கப்படுத்துகிற சூழ்நிலை உருவாகக்கூடாது என்பதும் நீதிமன்ற நடவடிக்கைகள் என நீண்ட நெடிய நாட்களாக நீதிமன்ற நடவடிக்கையிலே இருக்கிறது. ஆக நீதிமன்றம் என்ன கருத்தினை கூறுகிறதோ, மரபு என்ன கருத்துக்களை சொல்லி இருக்கிறதோ, அந்த வழிகாட்டுதலின்படி என்னை பொறுத்த வரைக்கும் கருத்துக்களை 4 சூழலுக்கு சொல்லுகிற வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கம் தான் நிர்வாக ரீதியாக சட்டம் ஒழுங்கு கெடாமல் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மாவட்ட நிர்வாகத்திற்கு, அரசாங்கத்துக்கு இருக்கிறது. நாங்கள் ஒரு ஆலோசனை தான், பொது அமைதிக்கான ஆலோசனையை எங்களால் வழங்க முடியும். என்னால் அனைத்து இந்திய அண்ணா திமுக என்பது அனைவருக்கும் சொந்தமானது. அனைவருடைய கருத்துக்களையும் எடுத்து வைக்கிற வாய்ப்பாகத்தான் இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் ஒரு அமைதியான சூழ்நிலை எங்களுடைய தொகுதியில் இருக்க வேண்டும். அவரவர் மதத்தை அவரவர் வணங்க வேண்டும். அதில் யாருக்கும் குறுக்கிடக்கூடாது. அந்த வகையிலே திருப்பரங்குன்றம் ஒரு மிகச்சிறந்த ஊராக கருதப்படுகிற வகையிலே எல்லா வகையிலும் தெய்வீக உணர்வுடைய ஊர். ஆகவே இந்த ஊரிலே ஒரு நல்ல சூழ்நிலை உருவாவதற்கு மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு எடப்பாடியார் உற்ற துணையாக இருப்பார், உறுதுணையாக இருப்பார். நம்முடைய இன்னைக்கு எங்களுடைய கார்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தவறான தகவல் தமிழ்நாடு முழு இது போன்ற நிகழ்வு நடக்கக்கூடாது என்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது வழக்கு தொடுப்பதற்கு உரிய அனுமதியோடு வழக்கறிஞர் குழு அந்த வழக்கின் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஆகவே அவர் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இதுவரை இது போன்ற ஆட்சியர்கள் தவறு இது பண்ணுங்க. அதனால் அந்த ஆட்சியருக்கான அறிவுறுத்தலின் பேரில் இப்போ ஆட்சியரை நாங்கள் வக்கீல் நோட்டீஸ். இதுதான் இன்றைய முக்கியமான செய்தி. தொடர்ந்து நாங்கள் நாளைக்கு உங்களை பார்க்குறேன். இன்னைக்கு இல்லை, இந்த 36 அமைதி பேச்சுவார்த்தையில் எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அழைப்பும் இல்லை, நாங்கள் கலந்து கொள்ளவும் இல்லை.